وقال تعالى أيضا ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணியான ஹாத்தமுல் அம்பியா இமாமுல் முத்தகீன் சையீதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அவனது மேலான கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கே நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய சரித்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதியான மிஅராஜ் என்ற ஒரு நிகழ்வை முன்னோக்கி அதை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வதக்கிருஹும் பிஅய்யாமில்லா, அல்லாஹுவின் அற்புதங்கள் நடந்த நாட்களை மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹுவினுடைய நாட்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹுவின் நாட்கள் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் வல்லமைகள் பிரம்மாண்டமான அவனுடைய ஆற்றல்கள் வெளிப்பட்ட நாட்களை அல்லாஹ் தன்னுடைய நாட்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படிப்பட்ட நாட்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதற்கு ஏற்ப நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியான மிஅராஜை ஞாபகப்படுத்தும் விதமாக, அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளும் விதமாக, அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்துக்கொள்கிற ஒரு அறிவுரையாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் மிஅராஜை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். மிஅராஜின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்களை படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த வரலாறுகளினுடைய ஒரு சில பகுதிகளையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிஅராஜ் சம்பந்தமாக பேசுகிற இரண்டு கோணங்கள் உண்டு. ஒன்று, இதில் ரெண்டு பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில. இந்த இஸ்ரா மிஅராஜ், இந்த வரலாற்றினுடைய முதல்ல தனித்துவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது எப்ப நடக்குது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகிற சூழல் ஏற்படுறதுக்கு சுமார் ஒரு வருஷத்திற்கு முன்னால இந்த மிஅராஜ் நடக்குது. இந்த பயணம்ங்கிறது இது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால நடக்குது. இதனுடைய முக்கியமான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அடிப்படையான இன்னொரு விஷயத்தை நாம தெரியணும். அதாவது இந்த மிஅராஜ் இது நடத்தப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இஸ்லாம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகிற கடைசி தருணம். இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால், இஸ்லாத்திற்கான எல்லா எதிர்ப்புகளும் சூழ்ந்து இஸ்லாத்தினுடைய எதிர்காலம் இருளாக இருந்த நேரத்தில், இனி இஸ்லாம் வளருமா, நாயகத்தின் எதிர்காலம் இருக்குமா என்றெல்லாம் அச்சப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில்
இஸ்லாத்திற்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்திற்கான நற்செய்தியாகத்தான் இந்த மிஅராஜ் ரசூலுல்லாஹ்வுக்கு தரப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் விரிவாக சொல்ல வேண்டுமானால், மக்காவிலே 12 ஆண்டு காலங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி பெரிய அளவில் பின்னடைவுகள் ஏற்பட்டு இனி மக்காவில் இஸ்லாம் பரவாது. அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், இந்த மக்காவில் இஸ்லாத்திற்கான வேரை அழுத்தமாக ஊன்ற வேண்டும் என்றால் இன்னொரு ஊரினுடைய அல்லது இன்னொரு மக்களினுடைய உதவி தேவைப்படும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது, இல்லையானால் மக்காவில் இஸ்லாத்தை வளரவிட மாட்டார்கள், முஸ்லிம்களை வாழ விட மாட்டார்கள் என்ற ஒரு நிர்பந்தமான ஒரு நேரத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது பெரிய விரக்தி அடைந்து, அந்த நேரத்தை விளங்கணும். மிஅராஜ் எப்ப கிடைச்சிச்சுங்கிற அந்த நேரம் இஸ்லாமிய வரலாற்றுல முக்கியமானது. மக்காவின் மீது பெரிய விரக்தி. என்ன, அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய பெரிய பக்கபலமாக இருந்த 2 மலைகள் சரிந்த தருணம். ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று அபூ தாலிப். இந்த 2 பேர்களும் வஃபாத்தான வருஷம் அது. அதுவரைக்கும் இஸ்லாத்திற்கு ஆக பக்கபலமாக இருந்தவர்கள் இந்த 2 பேர். வெளியிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துக்களையும் அபூ தாலிப் தடுத்து நிறுத்துவார். குடும்பத்திற்குள் வரக்கூடிய பிரச்சனைகளையும் பொருளாதார சிக்கல்களையும் ஹதீஜா கவனித்துக் கொண்டிருந்தார். என்னதான் வெளியே போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த 2ம் இருந்துச்சு. வெளி விவகாரங்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் நபி இடத்திலிருந்து கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு வெளியே அபூ தாலிப் பார்த்துக்கிட்டாரு. பிரச்சனைகளோடு வீட்டிற்குள் வருகிற பொழுது இப்பொழுது ஹதீஜா நாயகி ஆறுதல் சொல்லுவார்கள் நாயகத்திற்கு. இப்படி ஆறுதலாக இருந்த ஹதீஜாவும் அரவணைப்பாக இருந்த அபூ தாலிபும் ஏக காலத்தில் ஒரே வருஷத்துல 2 பேரும் வஃபாத் ஆகிவிட கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அனாதையாக அகதியாக நிற்கிறார்கள். தனக்கும் எதிர்காலம் இல்லை, அரவணைப்பு இல்லை, ஆதரவு இல்லை. மறுபுறத்திலே தன்னுடைய நம்பி இருக்கிற தோழர்களுக்கும் எதிர்காலம் இல்லாத ஒரு நிலை. சுமார் ஒரு 100 பேர்கள் தான் இருப்பார்கள் முஸ்லிம்கள். 12 வருஷ முயற்சிக்கு கிடைத்த 100 பேர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் மலைகள் சரிந்து விட்டன. இனிதான் மக்காவில் இனி வாழ முடியாது, மக்காவில் இஸ்லாத்தை ஆளவும் முடியாது என்ற ஒரு நிலைக்கு வருகிற பொழுது இனி இன்னொரு ஊரினுடைய துணையை நாடினார்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிற தாயிஃப்ங்கிற ஒரு ஊரை நாடி போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று மக்காவிலிருந்து வெளியாகிய பொழுது தாயிஃபிலே அவங்களுடைய அத்துணை நம்பிக்கைகளையும் நொறுக்குகிற விதத்திலே தாயிஃப் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. ஒரு இடத்துல வேற வழி இல்லைன்னு நம்பி போறப்ப, அதுதான் கதின்னு போறப்ப, இப்ப அவங்க இவனை விட மேல இருந்தா மக்காவாசிகளாவது உள்ளூர்காரர் என்று ஓரளவுக்கு அவரை கஷ்டப்படுத்துவதில் நிதானத்தை கையாண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். தாயிஃப் வாசிகளுக்கு இவர் அந்நியர் தானே. ஒரு அந்நிய ஊர்ல அரவணைப்பு இல்லாம போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபினுடைய அந்த தெருக்களிலே அந்த சின்ன பிள்ளைகளால் ஏவப்பட்டு கற்களால் அடிக்கப்பட்டு ஊருக்குள் ஒரு பைத்தியம் நுழைந்திருக்கிறது என்று அடித்து துரத்திய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் அப்பொழுதுதான் அரிசிக்கு கீழ் இருந்த என்னிடத்திலே சொன்னான், என் ஹபீபினுடைய நேசரனுடைய ரத்தம் ஒரு சொட்டு பூமியில் விழுந்தால் இந்த பூமியை நான் உரு தெரியாம அடிச்சிருவேன். அல்லாஹ் சொன்னான். தாயிஃப் நகர மக்கள் செய்த ஒரு பாவம், துரத்துகிறார்கள் நாயகத்தினுடைய ஹபீபை, ரசூல் அல்லாஹ்வுடைய ஹபீபை, பிரியமான நேசரை, பிரியமான நண்பரை. அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலே சொன்னானா, உலகத்தையே விட்டு வச்சு பார்க்க மாட்டேன்ட்டான். ஒரு சொட்டு விழுந்துருச்சுன்னா தாயிஃப் அல்ல, உலகத்தையே நான் விட மாட்டேன்ட்டான். ஒருவேளை நீ அதை அணைக்க, அந்த இரத்தத்தை துடைக்க நீ தவறினால் மலக்குனுடைய அந்த பட்டியல்ல இருந்து உன் பேர் வெளியே போயிடுட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன பார்த்து ரப்பு இப்படி ஒரு வார்த்தையை எப்பவுமே சொன்னதில்லை. அல்லாஹ் அவ்வளவு கோபத்தில் இருந்தான்.
அல்லாஹ் அவ்வளவு கடுமையான கோபத்தில் இருந்தான். வாழ்நாளிலேயே அல்லாஹ் நேசிக்கிற அந்த மாமனிதரை இப்படி இந்த மக்கள் உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி துரத்தி அடித்த பொழுது அல்லாஹ் கோபப்பட்டதை போன்று என்றைக்கும் அல்லாஹ் கோபப்பட்டதில்லை. கடுமையான கோபத்தில் இருந்தான். ஜிப்ரீல் சொல்கிறார்கள், நான் மிகுந்த வருத்தத்துடன் கவலையுடன் பயத்துடன் பூமியை நோக்கி வேகமாக ஓடி வந்தேன். இதோ இரத்தம் நாயகத்தின் உடலிலிருந்து வடிகிறது. அந்த இரத்தம் பூமியை பார்த்து விட்டால் பூமிக்கு என்ன நடக்கும் என்பது நாயகத்திற்கு தெரியும். எனவே தன் மேனியில் வடிந்த இரத்தத்தை தாங்களே கையால் எடுத்து வானத்தை நோக்கி வீசினார்களாம் அந்த சொட்டுக்களை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரத்த முபாரக்கான அந்த இரத்த சொட்டுக்களை நான் பிடித்தேன்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டம் நிராசை அடைந்த ஒரு கட்டம். தாயிலிருந்து துரத்தப்பட்டு வெளியிலிருந்து வந்து நிக்கிறாங்க. சொந்த ஊருக்குள்ளேயும் உள்ள நுழைய முடியல. நம்பி வந்த ஊரிலே விரட்டப்பட்ட தருணம். ரெண்டுக்கும் நடுவிலே பத்ன நஹ்லா என்ற ஒரு இடத்திலே வந்து நிற்கிறார்கள். தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் உள்ள நடுவுல உள்ள ஒரு இடம். இப்போ ரசூலுக்கு மக்காவுல முடிவு பண்ணிட்டாங்க, இனி முகம்மது ஊரை விட்டு வெளியே போயிட்டார் இல்லையா, இனி ஊருக்குள் நுழைய கூடாதுன்னு மக்கள் சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க. அங்க உள்ளவன் இவர் வெளியே போனதோட போகட்டும், இனி ஊருக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. தாயிஃபுக்கு போனா தாயிஃப்ல இருந்து துரத்திட்டாங்க. இனி சொந்த ஊருக்கு போக முடியாது. எங்க போவார் ஒரு இறை தூதர்? கொஞ்சம் யோசியுங்கள். அந்த நேரத்திலே தருணத்திலே கூட அல்லாஹ் உற்று நோக்கி கவனித்தானா? என் ஹபீபனுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை வரட்டும், அத்துணை பேர்களையும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறேன். அவ்வளவு பெரிய ஒரு கட்டம் அது. ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா, ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وانت رب المستضعفين. அழகான இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. யா அல்லாஹ், நான் இந்த மக்களை குறை சொல்ல மாட்டேன், எனக்கு தான் இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுங்கிற அந்த யுக்தி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை எனக்கு அந்த இது தெரியலையோ, நான் சரியாக சொல்லியிருந்தா அவங்க ஏத்திருப்பாங்களோ, எனக்கு தான் அப்படி சொல்றது தெரியலையோ, பலகீனம் ஆயிட்டேனோ என்றெல்லாம் தன்னுடைய பலகீனத்தை அங்கே வெளிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலகீனமானவர்களுடைய ரப்பே, இவர்களை விட்டு விடு, இவர்கள் சந்ததிகள் ஒருவேளை ஈமானை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படியே மனசொடைஞ்சு போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா இப்பதான் ரசூலுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியே, பூமியில் உள்ளவர்கள் உங்களை வெறுத்தால் என்ன, வானத்தில் உள்ளவர்கள் உங்களை அரவணைக்க தயாராக இருக்கிறார்கள், கொஞ்சம் அந்த பயணத்திற்கு நீங்க தயாராகுங்கன்னு சொல்லி அல்லாஹ். பூமியில உள்ளவன் பூரா உங்களை வெறுத்துட்டான் இல்லையா, வேண்டாம் இந்த பூமி, நீங்க வானத்தை நோக்கி வந்துருங்க, உங்களை வரவேற்கிறதுக்கு வானத்துல எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய கண்ணியம், மரியாதை, உயர்வு இதுவெல்லாம் அங்க பார்க்கலாம், நீங்க அங்க வந்துருங்க நாயகமே, நல்லா கூப்பிட்டான். இந்த மேராஜனுடைய பயணத்தின் துவக்கம் அதுதான். ஒரு கட்டம் நிர்கதியாக, அனாதையாக, அகதியாக, இனி யாரும் அரவணைப்பில்லாமல் இருந்த பொழுது அல்லாஹ் அழைத்த பயணம் இந்த மேராஜனுடைய பயணம். சுமார் ஒரு வருஷத்திற்கு முன்னால், ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த பயணத்தில் மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னன்னா, இஸ்லாம் வளர்ச்சியை நோக்கி இனி அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க போகிறது. அப்படி பயணிப்பதற்கு முன்னால் ஈமான் உள்ளவர்களுடைய ஈமான் உறுதியாகணும், தடுமாற்றத்துடன் இருக்கிறவர்களுடைய ஈமான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும். இந்த மேராஜனுடைய நோக்கம் தான். இந்த மேராஜ்ல அல்லாஹ் ஃபில்டர் பண்ணான்னு சொல்லலாம். இந்த மேராஜ்ல உறுதியான ஈமான் எது, பலகீனமான ஈமான் எது என்பதை என்ன, இனி வரக்கூடிய காரியங்களை செய்யணும்னா இனி ஹிஜ்ரத் இருக்குது, இனி அடுத்த கட்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இஸ்லாத்துல போர்க்களங்களை சந்திக்கணும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சந்திக்கணும்னா முதல்ல ஈமான் உறுதியா இருக்கணும். அப்ப அல்லாஹ் இங்க என்ன செஞ்சா, மெஹராஜ்ங்கிற ஒரு டெஸ்ட வச்சான். இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணு, யார் இது தாண்டி வரியோ நீ உண்மையான மூமின், நான் ஏத்துக்கிறேன். இதை உன்னால ஏத்துக்க முடியலையா, நீ மூமின் நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. மெஹராஜை ஏத்துக்கிறது இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிட்டோம். என்ன காரணம்னா, அதை விட மேலான குர்ஆனை நம்ம ஏத்திருக்கிறோம். அன்றைக்கு புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவன் குர்ஆன் அப்பதான் இறங்கிட்டு இருக்குது. திடீர்னு மெஹராஜ்னு ஒரு நிகழ்வு நடந்துச்சு என்று சொன்னால்
அது சாத்தியப்படுற மாதிரி விஷயம் இல்லையே. அது எங்கேயாவது பக்கத்துல போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்லை. இதுல என்ன நம்ப வைக்கப்படணும் தெரியுமா? மிக முக்கியமான ஒண்ணு, எல்லா மிஅராஜினுடைய பின்னணியில இருக்கிற ஆக மிக முக்கியமான விஷயம் இதுதான். மிஅராஜ் இந்த உலகத்தில் நடந்த பொழுது இந்த உலகத்தின் அத்துணை இயக்கங்களும் நிறுத்தப்பட்டது. மிஅராஜ் இந்த உலகத்தில் நடந்தப்ப எல்லா இயக்கமும் நிறுத்தப்பட்டுச்சு. பூமி சுத்தல நாம சொல்றோம், நம்பணும், நம்பித்தான் ஆகணும். குர்ஆனை ஆரம்பிக்கிறப்ப அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன், இதுல சந்தேகம் இல்லை, இதுல இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி உண்டு. யார் அவர்கள்? யுமினூன பில் கைப், நான் மறைவான விஷயத்தை சொன்னா நம்புவாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா நம்புவாங்க. வந்து ஒரு நைட்ல நான் எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், ஆனால் இது நடந்த நேரம் நான் அடிக்கடி சொல்லுவது, நாயகத்தினுடைய வீட்டினுடைய கதவை திறந்த பொழுது அந்த தாழ்பாலுடைய அசைவு இருக்கு இல்லையா, அந்த அசைவு நிறுத்தப்பட்டது. மிஅராஜ் முடிந்த பொழுது அந்த அசைவு மீண்டும் தொடர்ந்தது. அப்படியானால் அசைவு மாத்திரமல்ல, உலகத்தின் அத்துணை இயக்கங்களும் நாயகத்திற்காக அங்கே நிறுத்தப்பட்டுச்சு. ஒரு பெரிய பயணம் வரும்போது மற்ற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்குவாங்க இல்லையா? ஒரு பெரிய பிரதமர் வராரு, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு நிகழ்வை இந்த உலகத்துல நடத்துறப்ப, வானுலகத்துல நடத்துறப்ப அல்லாஹ் அத்துணையும் அல்லாஹ் நிறுத்தி வைத்தான். இதை நம்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது ஈமானிய பார்வையால் மட்டும்தான் இதை நம்ப முடியும். மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய ஆக பெரிய படிப்புனா அதுதான். இதுல ரெண்டு பயணம் நடந்துச்சு. ஒன்னு என்ன, இஸ்ரா, இன்னொன்னு மிஅராஜ். இஸ்ரானா என்ன? வீட்டுல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் ஒரு பயணம் நடந்துச்சு. மிஅராஜ் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து வானுலகத்திற்கு ஒரு பயணம் நடந்துச்சு. ரெண்டு கட்ட பயணமாக குர்ஆன் சொல்லுது. சூரா பனி இஸ்ராயில்ல இஸ்ராங்கிற பயணத்தை பத்தி சொல்லுது, தரை பயணம். அதாவது வீட்டில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் உள்ள பயணம். மிஅராஜ்ங்கிறது பைத்துல் முகத்தஸ்ல இருந்து வானுலகத்தை நோக்கி போன சூரத்துல் நஜ்ம் என்ற சூறாவில் அல்லாஹ் இதை சொல்கிறார். இந்த இரண்டு பயணத்தினுடைய அடிப்படையை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்துல மிஅராஜ் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதனுடைய விளைவுகள் என்ன, காரணம் என்ன, அத்துணையும் அல்லாஹ் இந்த ஒரு வசனத்துல அல்லாஹ் விளக்குறார். முதல்ல அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானல்லதி. இந்த சூறாவை ஆரம்பிக்கிறப்ப அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், சுப்ஹானல்லதி. சுப்ஹானன் என்ன? அல்லாஹ் பரிசுத்தமானவன். எங்கெல்லாம் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறானோ, சுப்ஹானங்கிற வார்த்தையை பயன்படுத்துறானோ, அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய பெரிய வல்லமையை பத்தி சொல்ல போறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய பெரிய ஆற்றலை பத்தி அல்லாஹ் சொல்ல போறான்னு அர்த்தம். திடீர்னு இப்படி ஒரு பயணம் இருக்குதுங்கிறது முடிவாயிடுச்சு. எங்க இருந்து இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி கூப்பிடுவான், எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மறைவா வச்சிருந்தான். உம்முஹானின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகவுடைய வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உம்முஹானி யாருன்னா அபூ தாலிபனுடைய மகள் உம்முஹான், அலி ரலியல்லாஹுடைய சகோதரி. அலி ரலியல்லாஹுடைய சகோதரி. அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுக்கு சச்சா வேணும் இல்லையா, சச்சாவுடைய மகள் உம்முஹானி. அவங்களுடைய வீடு கிட்டத்தட்ட காபாவிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இருக்கு. இன்றைக்கும் கூட அந்த இடம் உண்டு. ஆனா அந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, அந்த இடத்துல ஒரு பில்லர் எழுப்பி இருக்கிறாங்க. அந்த இடத்துல மக்கால பாத்தீங்கன்னா ஹரம்ல அந்த இடத்துல ஒரு பில்லர் ஒண்ணு இருக்கும். அதுதான் மிஅராஜுக்கு போக முன்னால அந்த இடத்துல உம்முஹானி ரலியல்லாஹுடைய வீடு இருந்துச்சு. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். மிஅராஜுக்கு அல்லாஹ் அங்க இருந்து தான் அல்லாஹ் தஆலா மிஅராஜ் பயணத்தை துவக்கினான். ஜிப்ரீல் அனுப்பி அங்கிருந்து ஒரு பயணம் புராக் வழியாக பைத்துல் முகத்தஸ் இருக்கு. அல்லாஹ் இந்த நிகழ்வை அல்லாஹ் அழகாக சொல்லுவான். மஸ்ஜிதே ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் இருக்கு. அதாவது இந்த உம்முஹானி ரலியல்லாஹுடைய வீடும் மஸ்ஜிதே ஹராமும் கிட்டத்தட்ட ஒரே சரௌண்டிங்ல உள்ளது. இந்த மஸ்ஜிதே ஹராமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கான பயணம். இந்த பயணத்துல முதல்ல பிரதானமானது என்னன்னா, இந்த இஸ்ராங்கிற பயணம் தேவையில்லை வெளிப்படையில பார்த்தா. ஏன்னா
நம்ம போறது இதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை சந்திக்கிறது, அல்லாஹ்ட்ட பேசுறது, அல்லாஹ்ட்ட இருந்து இது பண்றது, இதுதான் நோக்கம். என்ன மேராஜி அசல்ல மேராஜிங்கிறது என்னன்னா, நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கா பங்கு வச்சு கொடுத்தான். 1.25 லட்சம் பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தான், 1,24,000 பேர். அந்த நபித்துவம் முடியிறப்ப அதை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நபியை நேரடியாக மேராஜுக்கு கூப்பிட்டு நபித்துவத்தினுடைய அந்த கிரீடத்தை ரசூலுக்கு அல்லாஹ் சொல்றான். இதுதான் மேராஜுடைய நிகழ்வு. பொதுவாக ஒரு நிகழ்வை முடிச்சு வைக்கிறப்ப கண்ணியப்படுத்தணும் இல்லையா? ஒரு நிறைவுரையில நம்ம விழா வைப்போம். அதே மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு மஜ்லிஸ், ஒரு விழா தான் அந்த மேராஜ். நபித்துவத்தை அல்லாஹ் முடிச்சு வச்சான். எங்க? நேரடியாக அல்லாஹ் கூப்பிட்டு அங்க வச்சு அல்லாஹ் நிறைவு பண்ணி வைக்கிறான். இப்ப இந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னா, நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்கிறது தான். அல்லாஹ்வை சந்திக்கிறதுனா பூமியில எங்க இருந்து வேணாலும் தூக்கிடலாம் இல்லையா? நீங்க அங்கதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். பூமியில எங்க இருந்து வேணாலும் தூக்கிடலாம். இல்ல குறிப்பிட்ட அந்த சிரியாவுடைய பூமியில மட்டும்தான் வானத்துல ஏறதுக்கு உண்டான வழி இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. இங்க என்ன நடந்துருச்சு? இங்க மிக முக்கியமாக அல்லாஹ் இங்க குர்ஆன்ல பதிவு செய்யறது, மஸ்ஜிதே ஹராமில் இருந்து மஸ்ஜிதே அக்ஸா வரைக்கும் உள்ள அந்த பகுதிகள் இருக்குது பாருங்க. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றப்ப சொல்றான், பாரக்னா ஹவுலஹு, அது நாம பரக்கத் செய்த பூமிங்கிறான் அல்லாஹ். புராக்கு எந்த வழியாக போச்சோ, மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போகுது. இந்த பயணம் முதல்ல எங்க போகுது? மக்காவிலிருந்து சிரியாவை நோக்கி பயணம். சிரியாவுக்கு போய் அந்த வழியா மேலே ஏறுது. இந்த பிளைட் ஏறுற மாதிரி குறிப்பிட்ட ஒரு தூரம் போய் அப்புறம் தூக்குவோம் பாருங்க. அதே மாதிரி இந்த பயணத்துல சிரியாவை நோக்கி கொண்டு போறான். இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமானது அதுதான். ஒவ்வொரு வருஷம் நம்ம மேராஜ நினைக்கிறப்ப நாம கல்வில நினைக்க வேண்டிய ஒண்ணு என்ன தெரியுமா? இந்த பயணத்தில் பைத்துல் முகத்தஸுக்கு என்ன வேலை? நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். மஸ்ஜிதே ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கான இந்த வழியை அல்லாஹ் இந்த தடத்தை ஏன் ஏற்படுத்தினான்? உலக வரைபடத்தை எடுத்து உலகத்தில் உள்ள பூமிக்கு அடியில் பெட்ரோலிய வளம் இருக்கிற பூமி எது என்று ஒரு மேப்பை வரைஞ்சப்ப உலக நாடுகள் அந்த மேப்பு புராக் எந்த வழியாக பயணித்ததோ அந்த வழிகள் தான் அவர்கள் வரைந்தார்கள், வளைகுடா நாடுகள். அல்லாஹ் பரக்கத் செய்த பூமிங்கிறாங்க. இதுல என்ன மிக முக்கியமான காரணம் என்றால், அல்லாஹ் பரக்கத் செய்த அந்த பூமியினுடைய தாற்பயம் இதுதான். மஸ்ஜிதே ஹராம் மாத்திரம் இஸ்லாமிய சொத்தல்ல, மஸ்ஜிதே அக்ஸா பைத்துல் முகத்தஸும் இஸ்லாமிய சொத்து தான். அந்த பைத்துல் முகத்தஸினுடைய மூமின்களுடைய உம்மத்திற்கான சொத்து என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இங்க முதல்ல இஸ்ராங்கிற ஒரு பயணத்தை அல்லாஹ் துவக்கியிருக்கிறார். மஸ்ஜிதே ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு ஒரு பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்டா இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பைத்துல் முகத்தஸ் அந்த சிரியா பூமிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது கிடையாது. மக்காவுல நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அன்றைக்குள்ள ஒட்டக பயணத்திற்கு 1 மாசம் போறதுக்கு தேவைப்படும், திரும்பி வரணும்னா இன்னொரு மாசம் தேவைப்படும். 2 மாதம் உள்ள ஒரு பயணம் இதுவரைக்கும் போகல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்துல போனதாக சொன்னாங்க. இப்ப அங்கிருந்து வானத்தை நோக்கிய ஒரு பயணம். சரி, இப்ப இந்த 2 பயணத்துல என்னென்ன கண்டார்கள் என்பதை சொல்வதை விட மிக முக்கியமான ஒண்ணு, அல்லாஹ் இந்த இடத்துல ரசூலை ஏன் இந்த பயணத்திற்கு தேர்வு செய்தான் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல இங்க சொல்றான், அஸ்ரா பி அப்திஹி லைலன், இரவிலே தன் அடிமையை அல்லாஹ் மஸ்ஜிதே ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றான் அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த ஆயத்தினுடைய முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவு செய்வார்கள். அல்லாஹ் இந்த பயணத்தை ரசூலுக்கு கொடுத்ததனுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த பணிவான வாழ்க்கை. தன்னை எப்பவுமே அப்தாக காட்டுவார்கள், தன்னை எப்பவுமே அடிமையாக காட்டுவார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். எல்லா நபியை விட, எல்லோரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முழுக்க முழுக்க தாழ்வாக பணிவாக காட்டிக்கொண்ட காரணத்தினால் தான் அல்லாஹ் அந்த மிஅராஜுக்கு ரசூல் அல்லாஹ் தேர்வு செய்தார். மனித வாழ்க்கையில மிக முக்கியம் இந்த பாயிண்ட். மிஅராஜினுடைய படிப்பினைகள்ல ஆக பெரிய படிப்பினை என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் தவாலா ரஃபஅஹுல்லாஹ், வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் தாழ்வாக ஆக்கி கொண்டால் அல்லாஹ் உன்னை எப்பவுமே உயர்த்திக்கிட்டே இருப்பான்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதில்லை. எப்பொழுதும் தன்னை பணிவாக அடிமையாக ஒருத்தர் புதுசா உள்ள வந்தா அவருக்கு முதல்ல கேட்பாரு, இங்க யாருங்க முகம்மது அப்படின்னு சொல்லி கேட்பாரு, ஐயுக்கும் முகம்மது. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை எப்பவுமே தனியாக ஆக்கிக்கிறது இல்லை, தனியாக காட்டுறதில்லை. நடந்து போறப்ப 10 பேர் போனா முன்னால 2 பேர் பின்னால 2 பேர் இப்படி வர்றத அனுமதிக்கிறது இல்லை. எப்பவுமே தன்னோடு சரி நிகராக தங்களுடைய தோழர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்த அந்த பணிவுதான், அந்த அடக்கம் தான் நாயகத்திற்கு இத்துணை பெரிய கண்ணியத்தையும் உயர்வையும் கொடுத்தது. மிஅராஜினுடைய மிக முக்கியமான பாடம் அதுதான். எவ்வளவு சர்வசாதாரணமான ஆட்களும் கூட நாயகத்திட்ட சர்வசாதாரணமா அணுகிற முடியும். அணுகிறதுக்கு ரொம்ப எளிமையானவங்க, ரொம்ப மிருதுவானவர். ஒரு சாதாரணமான ஒரு புத்தி சரியில்லாத ஒரு பெண்ணு ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு அப்படியே மதீனாவுடைய தெருக்கள் பூரா அப்படியே சுத்துச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலேயே போனாங்க. சில நேரங்களில் குழந்தைகள் நாயகத்தினுடைய கையை பிடிப்பார்கள். குழந்தைகள் பிடித்தால் குழந்தைகளுக்கு பின்னாலும் நாயகம் ஓடுவார்கள். இப்படி எப்பொழுதும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாத, தன்னை எப்பொழுதும் பெரிய அளவில் நிலைநிறுத்திக் கொள்ளாத சாமானிய மக்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகுகிற இந்த பழக்கம் எந்த சஹாபியும் பள்ளிவாசலுக்கு தொழுகை வந்துகிட்டே இருக்கிறவர் திடீர்னு பள்ளிவாசலுக்கு தொழுகை வரலன்னா ரசூலுக்கு தெரியும், அவர் ஏன் வரலன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சராசரியான ஒரு மனிதருடன் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தொடர்பு உண்டு. ஒவ்வொரு சஹாபியும் சொல்லுவார்கள், நாயகம் என்னிடத்தில் தான் அதிகம் நேசத்தோடு பழகுகிறார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானிய மக்களுடன் இந்த வாழ்க்கை வேண்டும். மனித வாழ்க்கையில அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறது இதைத்தான், அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறது பெருமையைத்தான். அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறது பணிவை ரொம்ப நேசிக்கிறான். எந்த அளவுக்கு நம்மளை பணிவாக காட்டிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய முஹப்பத் அன்பு நமக்கு அதிகமாகும், அல்லாஹ்வுடைய உதவி அதிகமாகும். மிஅராஜில் அல்லாஹ் தருகிற பாடம் படிப்பினை அதுதான். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிகளுடன் சகஜமாக பழகுவார். பாவம் செஞ்சவங்களோடு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜமா பழகுவாங்க. நபியிடத்தில் இருக்கிற அந்த ஒரு சாதாரண அணுகுமுறை. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இன்ன அப்துல்லா ஷாப்பன் கவியன். மதீனால ஒரு அப்துல்லா சொல்லிட்டு ஒரு வாலிபர் இருந்தாரு அப்படிங்கிறாங்க. அப்துல்லா மதீனால ஒரு வாலிபர் இருந்தாரு. இவர் சாதாரணமான ஆள் தான். இவர் ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப உரிமை எடுத்து பழகுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ரொம்ப உரிமையா பழகுவாங்க. சின்ன வயசுக்காரர், ஆனா நபி அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், இந்த அளவுக்கு நெருங்கி பழகுறாரு. நபியும் சாதாரணமா அவர்கிட்ட ஒரு பெரிய சமுதாய தலைவராக நடந்துக்கிறது இல்ல, சாதாரணமா பழகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஒரு நாள் அவர் பஜாருக்கு அப்படியே போயிட்டு இருந்தாரு. போனவர் ஒரு கடையை பார்க்கிறாரு. கடையில அழகான ஒரு ஆடை பார்த்தாரு. ஒரு நல்ல ஜிப்பா துணி பார்க்கறது நல்லா இருக்குது. ஆனா அது சாதாரணமான ஜிப்பா இல்ல, அது பெரிய பெரிய அரசர்கள் போடுற அணிகிற ஜிப்பா அது. இப்ப இவர் சாதாரணமான ஆள் தான். இவர் அந்த ஜிப்பாவை பார்த்துட்டு, ஆஹா என்ன அழகா இருக்குது, இதை மட்டும் நாயகத்திற்கு வாங்கி கொடுத்த ரசூலுல்லாஹ் அணிஞ்சா எவ்வளவு அழகா இருக்கும்னு அவர் யோசிச்சாரு. ஒரு அழகான ஆடையை பார்த்த உடனே சஹாபாக்களுடைய உள்ளத்துல இப்படித்தான் வந்துச்சு, நபிய அணிந்து அழகு பார்த்தாலே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. சரி வாங்கணும், என்ன செய்யறது? இவர் போய் விலையை கேட்டாராம். எவ்வளவுங்க விலைன்னு சொல்லி கேட்டார். அவன் இந்த யானை விலை குதிரை விலை சொன்னான். இவர் பார்க்கிறாரு, என்ன செய்யறது, மாஃபி ஃபுலூஸ், பணம் ஒண்ணும் இல்ல, ஆனா ஆசை இருக்குது ஆடை வாங்கணும். சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாரு. சரி கொடுங்கன்னு வாங்கிட்டாரு. அதை கொண்டு போனார். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நபியினுடைய வீட்டிற்கு வந்து தரக்கல் பாப், கதவை தட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்தார்கள். இவரை பார்த்தவுடன் அப்படி ஒரு சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி பிடிச்சாங்க, அவரோடு முஹாரக்கா செஞ்சாங்க. சாதாரணமான ஒரு மனிதர், அவர் யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது.
ஆனா அவரோடு ரசூல் இந்த அளவுக்கு நெருங்கி பழகுறாங்க. அவர் கட்டி பிடிச்சி நல்லா இருக்கிறீங்களா அப்படி எல்லாம் நலம் விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் பஜாருக்கு போயிருந்தேன், ஒரு கடையில ஆடையை பார்த்தேன், நீங்க அணிந்தால் அழகாக இருக்கும், நான் உங்க நினைப்புல நான் அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கணும்னு வாங்கிட்ட நாயகமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம், அப்படியா எங்க கொடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அதை கொடுத்தாரு. கண்டிப்பா இதை நீங்க வந்து ஜும்மால போட்டுட்டு இதை போட்டுட்டு தான் நீங்க குத்துபா ஓதணும்னு சொல்லி ஆர்டர் போட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இது சமனகு, கூட வந்திருக்கிறாரு, காசை இவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். யார? கடைக்காரர் கூட கூட்டு வந்திருக்கிறார். கடையில வாங்க காசு தரேன்னு சொல்லி அவரை கூட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு வந்து கொடுத்துட்டு காசை இவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹாதிஹி ஹதியத்துன், இது ஹதியாவான்னு சொல்லி கேட்டாங்க, இது அன்பளிப்பான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நாயகமே அந்த ஆடை நீங்க அணிஞ்சு பார்க்கணும் எனக்கு ஆசை நாயகமே, ஆனா எங்கட காசு இல்ல, என்ன செய்யறது, கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் அனுப்பிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கு பின்னால இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, இவர் சந்தோஷமா சொன்னாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த அளவுக்கு அந்யோன்யமாக நெருக்கமாக பழகுகிற இந்த மனிதர், இவர் முதம்மினுல் ஹம்ரு, இவர் ஒரு பெரிய குடிகாரர் சொல்லி சொன்னார். ரசூலோடு இப்படி நெருங்கி பழகுகிற இந்த மனிதர் இவர் ஒரு குடிகாரர். பல தடவை இவர் மது குடித்து நாயகத்திடம் கொண்டு வரப்பட்டு சவுக்கடி கொடுக்கப்படும், போயிடுவார், திரும்ப மது குடிச்சதுக்காக வருவாரு, இப்படி ஒரு 4-5 தடவை நடக்கும். ஒரு தடவை சஹாபாக்கள் வெறுத்து போய் சொன்னார்களாம், அக்ஸர் மாய் உத்தாபிகி, எத்தனை தடவை தண்டனை வாங்கி இவர் திருந்த மாட்டுக்கார, அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தலஅன்ஹு, அவரை திட்டாதீர்கள், சபிக்காதீர்கள், அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார். பாவத்தை நாம் வெறுப்போம், பாவிகளை வெறுக்க மாட்டோம். குஃபுரை, இறை மறுப்பை வெறுப்போம், காஃபிர்களை வெறுக்க மாட்டோம். இணை வைப்பை வெறுப்போம், இணை வைப்பாளர்களை வெறுக்க மாட்டோம். அதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்வு, இஸ்லாத்தினுடைய பிலாசபி அதுதான். நாம் பாவிகளை வெறுக்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானிய மக்களுடன் நாயகத்தினுடைய பழக்க வழக்கங்கள். காரணம் என்ன தெரியுமா? தன்னை எப்பொழுதும் சர்வ சாதாரணமாக காட்டிக் கொண்டது, வேற ஒண்ணும் இல்ல. தன்னை எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் உயர்வா. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஒரு நாள் கூட தங்களை ஒரு சாப்பிட்டா கூட ஒரு அடிமை உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற சஹாபா. அஸ்ராபி அபதிஹி, அல்லாஹ் சொன்னான், தன் அடிமையை அழைத்து செல்கிறான். ஏனென்றால் அவர் தன்னை முழுமையாக அடிமையாக ஆக்கிக் கொண்டார், முழுமையாக தன்னை அடிமையாக ஆக்கிக் கொண்டார். ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, பஜார்ல உள்ள ஒரு வியாபாரி. அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்து நபி இருக்கிறாரான்னு கேட்டாங்க. வீட்டுல உள்ள பொம்பளைங்க சொன்னாங்க நபி வெளியே போயிருக்கிறாரு. சரின்னு அவர் போயிட்டார் வியாபாரத்தை பாக்குறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல சொன்னாங்க, ஜாகிர்னு சொல்லி ஒருத்தர் வந்தாங்க. அப்படியா, என்ன கேட்டாரு? நபி இருக்கிறாரான்னு கேட்டார். அப்படியா, இவர் அப்படி அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் இல்ல, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா கேட்டார். சரி, நான் வக்துக்கு வந்து அவரை சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லல, சரி நான் போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லல. அவர் தேடி வராங்க பஜாருக்கு. அவரு பஜார்ல வியாபாரம் செஞ்சு முன்முறமா இருக்கிறார். சஹாபாக்கள் சுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பின்னால் ஓடி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே அவர் கண்ணை மறைத்தார்கள். அவர் அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே தூக்குனாங்க. மையஸ்தரி ஹாதல் அப்து, மையஸ்தரி ஹாதல் அப்து, இந்த அடிமை யாருக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த அடிமை யாருக்கு வேண்டும்? இவர் ஜாகிர் என்ன செஞ்சாரு, ஏதோ திருடர் யாரோ வந்துட்டாரு போல தெரிஞ்சு சொல்லிட்டு அவர் அப்படியே துள்றாரு. தன் பொருளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் துள்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் இந்த அடிமை யாருக்கு வேண்டும் சொல்லி சொன்னப்ப கொஞ்சம் அப்பதான் சுதாரிச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த வாசனையை விளங்கி கொண்ட ஜாகிர் நாயகம் தான் என்று தெரிந்த பொழுது தன்னுடைய உடலை, முதுகை அப்படியே நாயகத்தின் நெஞ்சோடு அப்படி சேர்த்துட்டு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னையா நீங்க விற்க போறீங்க? நான் இந்த மக்களிலே ஒரு செல்லா காசு அப்படின்னாரு. நான் ஒரு செல்லா காசு, என்னெல்லாம் மதிக்க மாட்டாங்க, எனக்கு மதிப்பில்லை என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நீ மக்களிடத்துல வேண்டுமானால் இப்படி இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே நீ விலை உயர்ந்த பொருள் நான் சொல்லலாம். இப்படி தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நாயகத்திடம் இருந்த அந்த பணிவுதான் இத்துணை பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்து சென்றது. மிஅராஜினுடைய நிகழ்வுல அல்லாஹ் தன் அடிமையை அழைத்து சென்றான் என்றால் தன்னை முழுமையாக அடிமையாக ஒப்படைத்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டம் தாண்டி மிஅராஜில அந்த நிகழ்வுல போகிற வழியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல விஷயங்களை காட்டினாங்க, பல இடத்தை காட்டினாங்க. அதுல மிக முக்கியமான ஒண்ணு, இந்த இடம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் சொல்லி காட்டினாங்க. ஒரு இடத்தை, பைத்துல் லஹம்ங்கிற இடத்தை, இந்த இடத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். இன்சில் ஃபஸல்லி, அந்த இடத்துல இறங்கி 2 ரக்காத் தொழுதுக்கங்கன்னாங்க. மேராஜனுடைய நிகழ்வுல கடந்து போறப்ப நமக்கு கிடைக்கிற பாடத்தை அப்படியே புடிச்சுக்காது. இந்த பயணத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுற்றிலும் தொழுகலாம், வேற ஒண்ணுமே இல்லை. எந்த இடத்துல நிறுத்தினாலும் தொழுகுங்க. அந்த பயணத்துல இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், இறங்கி 2 ரக்காத் தொழுதுக்கங்க. இங்கதான் தூர் சீனா மலை, இந்த இடத்துல இறங்கி 2 ரக்காத் தொழுதுங்க. இந்த இடத்துல தான் மூசா நபியோட அல்லாஹ் பேசினான், 2 ரக்காத் தொழுதுக்கங்க. திடீர்னு ரசூல் கேட்டாங்க, இந்த இடத்துல ஒரு வாடை வருகிறது, என்ன வாடை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபிரௌனுடைய தர்பார்ல முதல்ல ஈமான் கொண்ட ஒரு பெண்ணு, அந்த பெண்ணும் அவளுடைய 2 குழந்தைகளும் கொளுத்தப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் இந்த இடம், அல்லாஹ் இந்த இடத்துல நறுமணத்தை வச்சிருக்கான்னு சொன்னாங்க. மேராஜ்ல முதல் ஈமானுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அந்த இடத்தை வச்சிருக்கிறான். இதெல்லாம் எங்க நடக்குது? தரைவழி பயணத்தில் புராக்ல ரசூல் போறப்ப மஸ்ஜித் ஹராமில் இருந்து சிரியாவை நோக்கி போகிற பாதையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடன் இது நடக்குது. ஒவ்வொரு இடமாக கடந்து ஒரு கட்டம் தாண்டி பைத்துல் முகத்தஸிற்குள் உள்ளே நுழைகிறார்கள். அங்கே 1,24,000 நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக அங்கே இமாமத்து செய்கிறார்கள். பின்னால் வானத்தை நோக்கிய பயணத்தை முன்வைக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு சில நபிமார்களை அல்லாஹ் காட்டினான், எல்லா நபியையும் காட்டல. இங்க எல்லா நபியும் இருந்தாங்க, ஆனா எல்லா நபியும் தனிப்பட்ட முறையில சந்திக்கல, இமாமத்து செய்தார்கள், அவ்வளவுதான். இமாமத்து செஞ்சு முடிச்சிட்டு மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்திட்டாங்க. போகிற வழியில ஒவ்வொரு வானத்திலையும் குறிப்பிட்ட சில நபிமார்களை மாத்திரம் அல்லாஹ் காட்டினான். புகாரிலே ஹதீஸ் உண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினா இப்படி சில நபிமார்கள், ஒரு 7 நபிமார்களை காட்டியிருப்பான். எதுக்கு அல்லாஹ் இவங்களை மட்டும் குறிப்பாக காட்டினான் என்பதற்கு ஹதீஸனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அதுல சந்திச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறதுடைய காரணம் என்ன? சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு ஹிஜ்ரத் செய்து வெளியாக்கப்பட்டது போல உங்க மக்காவிலிருந்து நீங்கள் வெளியாக்கப்படுவீர்கள். நீங்க விரும்புகிற மக்காவிலிருந்து நீங்கள் மதீனாவுக்கு வெளியாக்கப்படுவீர்கள். நீங்க ஹிஜ்ரத் போக வேண்டும். இதுல சந்திச்சவங்கள்ல மிக முக்கியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேர்களும் யூதர்களால் கடுமையான தொல்லைகளை அனுபவித்தார்கள். நீங்களும் அதை அனுபவிக்க வேண்டியது. இந்த பயணத்துல வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. யூசுப் நபிக்கு எதிரிகள் வேறு யாரும் அல்ல, அவர்களுடைய சகோதரர்கள். அப்படித்தான் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கிற எதிரிகள் உங்க குடும்பத்தார்கள், வேற யாரும் அல்ல. ரசூலை இருந்தவங்க பூரா குடும்பத்தார்கள். இந்த பயணத்தில் ஒரு பெரிய படிப்பினையை ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்தான், வேற ஒன்றுமல்ல, முழுக்க முழுக்க ரசூலுக்கு பாடம். இனி சந்திக்கிற வாழ்க்கையில பாடம் என்ன? இந்த பாருங்க, ஊரை விட்டு வெளியாக்குவாங்க, யூதர்களால் நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், உங்க குடும்பத்துக்காரர் உங்களை எதிராக நிற்பான். இது பூராவுமே ஒவ்வொரு நபியை கொண்டு அல்லாஹ் கொடுத்தாங்க, அல்லாஹ் பாடமாக அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னால வந்து சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் யார மாதிரி இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார மாதிரி இருந்தாங்க, தஹியத்துல் கலபி மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, உருவத்தி இப்னு ஸகஃபி சஹாபி, இவர மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்படி ஒரு சஹாபியா காட்டி சொன்னாங்களா, உங்களை மாதிரி தாங்க மூசா இருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஷ்பஹு பி, அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் எப்படி இருந்தார், என்ன மாதிரியே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடன் நான் அதிக நேரம் உட்கார்ந்தாங்க அந்த பயணத்தில். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுற்றிலும் நிறைய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய குழந்தைகள். யார் இவர்கள்? முஸ்லிம்களின் பிள்ளைகள்,
குழந்தைகளை பறி கொடுத்தவங்க பூரா அந்த குழந்தைகளை பூரா அரவணைக்கிற தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்தாங்க. முஸ்லீம்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் இறந்திருப்பாங்க இல்லையா, சின்ன வயசுல குழந்தைகள் இறந்திருப்பாங்க இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு பூரா ஒரு தகப்பனாக அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆறுதலை அந்த இடத்துல சொன்னார்கள். அந்த குழந்தைகள் பூரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அவர் ஒரு நபியினுடைய தர்ஜாவுக்கு போயிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகளை எல்லாம் அப்படி சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல இன்னொரு செய்தியை சொன்னார்கள், உங்க உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க, உங்க உம்மத்திற்கு சொல்லுங்க, அவங்க 2 விஷயத்தை அதிகமா ஓத சொல்லுங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். பொதுவாக மௌத்துக்கு முன்னால வசியத்து பண்ணுவாங்க அல்லது ஹயாத்துள்ள காலத்துல வசியத்து பண்ணுவாங்க. ஒருத்தர் மௌத்தானதற்கு பின்னால வசியத்து பண்றாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். மௌத்தாய் பின்னால வசியத்து பண்றாரு, முர் உம்மத்தக்க, உங்க உம்மத்திற்கு சொல்லுங்கள், நான் தெரிந்த 2 விஷயம் மிக முக்கியம், அது அதிகமா ஓத சொல்லுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. முதல்ல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இரண்டாவது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ். இந்த 2 அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான கலிமா, இந்த 2ஐயும் அதிகமா ஓத சொல்லுங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு அதற்கு பின்னால சொர்க்கம் நரகத்தினுடைய காட்சிகளை தாண்டி அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைச்சிட்டு போகிற அந்த காட்சி, இனி அதையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரை வந்து நிற்கிறார்கள். அதற்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகல, அந்த இடம் வரைக்கும் போனாங்க, அதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் தான் எனக்கு அனுமதி தரப்பட்டிருக்குது, இதுக்கு மேல நான் போக முடியாதுன்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தனியாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து வைக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நடக்கிற முதல் சந்திப்பு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, என்ன பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது, வேணும்னா என்ன நீ பாப்பன்னா என்னுடைய ஒளியினுடைய ஒரு சொட்டை இந்த பூமியில இறக்குற, நீ பாருன்னு அல்லாஹ். உலாக்கி நுந்துர் இலல் ஜபல் என்னுடைய ஒளியினுடைய ஒரு துளியை நான் பூமியில இறக்குறேன், அதை பாருன்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஒளியினுடைய ஒரு துளியை இறக்குனா இவர் அப்படியே மௌத்தாகி விழுந்துட்டார். ரூஹ் இல்ல, உடல்ல பேச்சு இல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே நிசப்தமா விழுந்துட்டார். எழுந்திருச்சு நின்று சொன்னாரு, சுப்ஹானக துப்து இலைக்க, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நான் தகுதி இல்லாததை நான் கேட்டுட்டேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு நிக்கிறாரு. அப்படின்னா ஒன்னு பார்க்கவே முடியாதான்னு சொல்லி கேட்டார். என்ன பார்க்கணும்னா முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண் வேண்டும் என்று அல்லாஹ். என்ன பார்க்கிறதுக்கு அவருடைய பார்வை மட்டும் தான் வேண்டும், வேற யாருக்கும் அல்லாஹ் சொல்லிட்டா என்ன வேற யாரும் காண முடியாது, உங்கள் பார்வைக்கு அந்த அருகதை கிடையாது. என் நூறினுடைய ஒரு துளியை பார்த்தால் நீங்கள் மயங்கி விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் பார்ப்பார், அவர் என்னை பார்ப்பார், நான் அவரை பார்ப்பேன். அல்லாஹ் சொன்னானா, பக்கத்தில் வைத்து பார்ப்பார், கண்ணுக்கு கண் பார்ப்பார், நேராக பார்ப்பார். அவர் மாஸாகல் பஸரு வமா தகா, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார், அவர் பார்ப்பார், அவர் பார்வையில் ஒரு சின்ன தடுமாற்றமோ பயமோ எதுவும் இல்லாமல் என்னை ரசித்து பார்ப்பார். அல்லாஹ் குர்ஆனில் என்ன பார்க்கிறவர் அவர் மட்டும்தான், என்னை பார்ப்பவர் அவர் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய சந்திப்பு சொர்க்கத்தில விட மேலான பாக்கியம் அது. அதைத்தான் அல்லாஹ் மூமின்களுக்கு கடைசியா கொடுப்பான். எல்லாத்தையும் தாண்டி கடைசியா மூமின்களுக்கு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய லிகா தான். ஜட்ஜ்மென்ட்டுக்கு முன்னால ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய ஒளி கொஞ்சம் தெரியும், மூமின்கள் எல்லாம் அதை பார்த்த உடனே சுஜூதுல விழுந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, கியாமத்துல வந்து எல்லா விசாரணைக்காக நிறுத்துறப்ப அல்லாஹ் தன்னை கொஞ்சம் வெளிக்காட்டுவான். அல்லாஹ் லேசா தான் பார்ப்பாங்க, முழுசா பார்க்க மாட்டாங்க. லேசா பார்த்தப்ப அதை பார்க்க முடியாம மூமின்கள் எல்லாம் சுஜூதுல விழுந்துருவாங்க. முழுசா அல்லாஹ் தன்னை காட்டுவது சொர்க்கத்துல. என்ன, அதுக்கு சில பார்வை வேண்டும். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால சில சிறப்பு தகுதிகளை கொடுத்து தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின்
உள்ளத்துல பொறாமையை ஏற்படுத்துற ஒரு சதை துண்டு இருக்குது, அந்த சதையை வெளியாக்கிட்டு தான் சொர்க்கத்துக்கு உள்ள அனுப்புவாங்க. நல்லா இருப்பாங்க. இந்த ஹசத் இருக்கு பாருங்க, பொறாமை, அது பெரிய முசீபத்து. அது சொர்க்கத்து வரைக்கும் போனா கூட அந்த முசீபத்து கூடயே தான் வருவார். அதுல இருந்து பாதுகாக்கிறது பெரிய விஷயம். அண்ணன் தம்பியும் சொல்லிக்கிடுவான், பக்கத்து வீட்டுக்காரங்க என் நண்பன் தான் சொல்லிக்கிடுவான். இருந்தாலும் கூட அவருடைய வளர்ச்சியிலே ஒரு பொறாமை இருக்கும். அவருடைய வளர்ச்சி இவருக்கு ஒரு காலத்திலையும் மனசை ஏற்றுக்கொள்ள. அது நப்சே அம்மாரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அந்த பொறாமையான எண்ணத்தோடையும் சொர்க்கத்துக்கு வந்தா நீங்க சொர்க்கமும் நிம்மதி இல்லாம போயிடும். ஏன்னா அங்க சொர்க்கத்துல எல்லாரும் ஒரே மாதிரியான இன்பத்தை அனுபவிக்க மாட்டாங்க. அங்க ஒருத்தர் கூடுதல் குறைவே இருக்கும். சில பேர் உயர்ந்த அந்தஸ்து அனுபவம். இப்ப அதை பாக்குறப்ப இவனுக்கு பொறாமை வந்துருச்சுன்னு வைங்க, இவன் வாழ்க்கை நாசமா போயிடும். சொர்க்கம் பொறாமை வந்துருச்சுன்னா வாழ்ற வாழ்க்கை என்ன ஆயிடும்? ஒண்ணுமில்லாம போயிடும், நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப சொர்க்கத்திலையும் நிம்மதி இல்லாம போகணுமா? அல்லாஹ் தஆலா அந்த பொறாமைங்கிற அந்த மின்கில் அதை எடுத்து கிள்ளுக்கிற மாதிரி எடுத்துட்டு தான் உள்ள அனுப்புவான். அப்படி சில சிறப்பு தகுதிகளை கொடுத்து தான் அல்லாஹ் ஜன்னத்துக்கு அனுப்புறான். எனவே அந்த பார்வை வேண்டும். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் அனைத்தும் அது அவனை பிடிக்கவே முடியாது. எல்லா பார்வையும் அவன் பிடிப்பாங்கிறான். எல்லா பார்வையும் அவன் கேட்ச் பண்ணுவான். ஆனா எந்த பார்வையும் அவனை பிடிக்க முடியாது, அவனை கேட்ச் பண்ண முடியாது, அவனை பார்க்க முடியாது. இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. யாரும் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் ரப்ப நான் பார்த்திருக்கிறேன், 2 தடவை பார்த்தேன். ஒரு தடவை என் கல்பால பார்த்தேன், இன்னொரு தடவை கண்ணால பார்த்தேன். ரப்ப 2 தடவை பார்த்திருக்கிறாங்க. ஒன்னு கண்ணால நேருக்கு நேர் அல்லாஹ்வை பார்க்கிறது. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட தருணம் அது! தனியாக போய் நிற்கிறார்கள். ரப்புக்கு முன்னால் பெரிய திரை இருக்கிறது. அந்த திரை விலக வேண்டும், அது மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு நேரத்தில் அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணுமே சொல்லல. ஏதாவது ஒண்ணு பொதுவாக எங்கேயாவது போனா ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் இல்லையா? அப்ப ரப்புக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கிறது? போய் நின்ன உடனே என்ன சொல்றது? என்ன திக்ர் ஓதுறது? என்ன தஸ்பீஹ் ஓதுறது? என்ன ஸலவாத் ஓதுறது? என்ன ஓதுனா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான்? என்ன ஓதுனா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான்? எதையாவது ஒண்ண போய் முதல்ல கொடுக்கணும் இல்லையா? இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறாங்க, திரை நீங்க போகுது, அல்லாஹ்வை பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அது ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான தருணம். அந்த இடத்துல ரசூலுடைய நாவுல இருந்து வந்த வார்த்தை இதுதான், அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். யா அல்லாஹ், நான் செய்த பொருள் வணக்கம், நான் செய்த உடல் வணக்கம், நான் செய்த மன வணக்கம் எல்லாமும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். எல்லாமும் நான் அர்ப்பணிக்கிறேன். என் இபாதத்தை பூரா உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இப்பதான் தர நீங்கிச்சு. அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொன்ன சலாம் அது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிறது அல்லாஹ் சொன்ன சலாம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம அத்தஹியாத்துல ஓதிட்டு இருக்கிறோம். நபியே, உங்க மேல சலாம் உண்டாகட்டும், ரஹ்மத்து உண்டாகட்டும், பரக்கத்து உண்டாகட்டும் என்று அல்லாஹ் நபிக்கு முதல்ல திரை நீக்கி நபி அல்லாஹ்வை கண்டு ரசித்த பொழுது ஒரு ஆனந்தத்தோடு அல்லாஹ்வுடைய சலாத்துக்கு உடனே பதில் சொல்லணும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சொர்க்கத்தை விட இன்பமானது அல்லாஹ்வை பார்க்கிறது. அல்லாஹ்வை பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த அல்லாஹ் சலாமும் சொல்லிட்டான். அந்த சலாமுக்கு பதில் சொல்லுகிற அந்த சந்தோஷத்துல அல்லாஹ் நபிக்கு சலாம் சொன்னான். நபி பதில் எப்படி சொன்னார்கள்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். சலாம் எனக்கும் என் உம்மத்திற்கும் என்று சொன்னார். அந்த சந்தோஷமான நேரத்துல, அந்த தருணத்திலும் கூட எதையும் நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா? ரப்ப பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு அந்த இருக்கிற அந்த நேரத்துல ரப்ப சலாம் சொன்னப்ப அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இது எல்லாம் எங்க நடக்குது? 2 பேர்களுக்கு மத்தியில் அந்த திரைக்குள் நடக்கிற இந்த சப்தத்தை மாத்திரம் மலக்குமார்கள் கேட்கிறார்கள். இப்பதான் மலக்குமார்கள் சத்தம் போட்டு சொன்னாங்களா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மலக்குமார்கள் அந்த இடத்திலே ஷஹாதத் சொன்னார்கள், கலிமா சொன்னார்கள். அத்தஹியாத் உருவானது அங்கேதான், புனிதமான இடத்தில் உருவாக்கப்பட்டது அத்தஹியாத். ஒவ்வொரு தொழுகையிலே நம்ம ஓதுற இந்த அத்தஹியாத் இருக்குத, இது உருவான இடம் அல்லாஹ்வுடைய தர்பார், அல்லாஹ்வுடைய அர்ஷ். அந்த இடத்துல உருவான அத்தஹியாத் விளங்க வேண்டும். ஒரு கட்டம் இனி அல்லாஹ்வோடு ஒரு பேச்சுவார்த்தை. அல்லாஹ்வை பார்த்துட்டாங்க, அல்லாஹ்வோடு பேசினாங்க. என்ன பேசினாங்க? அல்லாஹ் என்ன சொன்னான்? அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. அல்லாஹ் தன்னுடைய அடியாரான
ரசூலோடு அல்லாஹ் பேசினான். மா அவுஹா, அவன் என்ன பேசணுமோ அதை பேசிக்கிட்டான் அப்படின்ட்டான்ல. எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்படின்ட்டாங்க. அது எனக்கும் ரசூலுக்கும் உள்ள ரகசியங்கள். ஒரு பேச்சுவார்த்தை நிமித்தமா ஒரு 2 ஆட்கள் சந்தித்துக் கொள்ளும் போது, பெரிய ஆட்கள் சந்திக்கும் போது எல்லா விஷயத்தையும் பப்ளிக் கொண்டு வர முடியாது இல்லையா. அல்லாஹ் அப்படி சொல்லிட்டா, ஃபவஹா இலா அப்திஹி மா வஹா, அவன் பேசினான், என்ன பேசணுமோ அதை பேசிக்கிட்டான், அவ்வளவுதான். நிறைய பேசினான் ரப்பு, ரசூலோடு நிறைய பேசினான். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லுவார்கள். இப்போ இந்த உம்மத்திற்கு அந்த இடத்துல மிக முக்கியமானது 2 விஷயம். ஒன்று, அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்தை அல்லாஹ் அங்க வச்சுதான் இறங்கு. எல்லா ஆயத்தும் பூமியில இறங்குச்சு, எல்லா ஆயத்தும் பூமியில இறங்குச்சு. ஆனா சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்திற்கு பாருங்க, ஆமனர் ரசூலுன்னு சொல்லிட்டு, ஆமனர் ரசூலு என்று நாம் ஓதுகிற இந்த 2 ஆயத்து இருக்கிற அது 2 வானத்துல இறங்குச்சு. அல்லாஹ் இந்த 2 வசனத்தை அல்லாஹ் அந்த இடத்துல இறக்கி கொடுத்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இங்கே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த வரலாறு எல்லாம் தெரியும். 50 வக்து தான் அல்லாஹ்வுக்கு, 5 வக்துக்கே படாத பாடுபடுறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தினமும் நம்ம துஆ செய்யணும் இல்லையா. அவர் மட்டும் நிறுத்தி இல்லைங்க அதெல்லாம் ஓத மாட்டாங்க, ஒழுங்கா தொழுவ மாட்டாங்க, 50 வக்தெல்லாம் முடியாது, எவ்வளவோ ரசூல்கிட்ட சொன்னாங்க, உம்மத்து செய்வாங்கங்க இபாதத்துல, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நீங்க குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவர் எத்தனை தடவை அனுப்புனாரு? 9 தடவை அனுப்புனாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப திரும்ப போய் 50 வக்து 45 40 இப்படியே குறைச்சி கடைசியா 5ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்து மேல நம்பிக்கை இல்லை. இந்த 5 வக்தையும் ஒழுங்கா தொழுவ மாட்டாங்க, இந்த 5 வக்தும் படாத பாடுபடும், எப்பாடுபட்டாவது ஒரு ஒண்ணா ஆக்கிட்டு போவாங்கன்னு அவர் கேட்டார். அப்படி ஆக்கியிருந்தா நல்லதான் இருந்திருக்கும் இல்லையா. நம்ம நாடே சரியா பிடிச்சிருக்கிறார் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் 50 தந்தா 5ல வந்து நிக்குது, இனிமேலும் ரசூல் அல்லாஹ்ட்ட போய் கேட்க எனக்கு வெக்கமா இருக்குதுன்னுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5ஐயும் போய் குறைஞ்சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது என்று சொன்னார்கள். யாராவது நமக்கு தந்த ஒரு பெரிய பொக்கிஷம் தொழுகை. அது ஈமான் தீன் எல்லாம் அதுலதான் அடங்கும், எல்லாம் அதுலதான் அடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக உச்சகட்டமாக எந்த வார்த்தையை சொல்லணுமோ அந்த வார்த்தையை சொன்னார்கள். சின்ன பிள்ளைகள் மேல அளவு கடந்த அன்பு வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைகளை அடிங்க என்று ஒரு வார்த்தையை சொன்னது தொழுகைக்காக மட்டும்தான். பார்வை தெரியாதவர் வந்து நாயகத்திடம் வந்து கேட்ட பொழுது கூட ஒரு பார்வை இல்லாத ஒரு குருடருக்கு இரக்கம் காட்டுவதில் வல்லவரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க மஸ்ஜிதுக்கு தான் வந்து தொழுகணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தின் மீது இரக்கம் வைத்திருக்கிற பெருமானார் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்களாம், இங்கே தொழுகைக்கு வராமல் இருக்கிறவர்களுடைய வீட்டை நான் கொளுத்த போகிறேன். சாப வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை, ஆனால் ஒரு நாள் கடுமையாக சபித்தார்கள். அல்லாஹ் இந்த காபிர்களுடைய கபர்களை அல்லாஹ் நெருப்பெரிய வைப்பானாக, அவங்களுடைய வீட்டை நெருப்பாக்குவானாக என்றெல்லாம் பத்துவா செய்யறாங்க. ஏன்னா கந்தக் போர்க்களத்துல எனக்கு 5 வக்து தொழுகைய கலாவாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 5 வக்து தொழுகைய கலாவாக்கிட்டாங்க. தொழுகை மேல அந்த அளவுக்கு ஈடுபாடு. கடைசியாக இந்த உம்மத்துக்கு காட்டினாங்க, நடக்க முடியாத நேரத்தில் சுய நினைவு இல்லாத நிலையில காலினுடைய பெருவிரல் பூமியில கோடு கிழிச்சுக்கிட்டே வந்து 2 பேர் தாங்களாக வந்து உட்கார்ந்து வஃபாத் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால கூட வந்து ஒரு நாள் பூரா தொழுகிட்டு போறாங்க இந்த உம்மத்துக்கு காட்டுறதுக்கு. என்ன தொழுகையை விட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, தீனு எல்லாம் போயிடுச்சு. இஷாவுடைய நேரத்தில் தக்பீர் கட்டி நின்ற உமர் இப்னுல் கத்தாபுடைய வயிற்றிலும் குறுக்கிலும் முதுகிலும் 3 குத்துக்கள் அப்படியே கொடல் வெளியே வந்து விழுது. அப்படியே சரிஞ்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. வெறும் கத்தியை வச்சு அவன் குத்தல, 1 மாசமா அதுல விஷத்தை தேய்ச்சிட்டு அப்படியே பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அதுல ஒருவேளை கத்தியினுடைய குத்துதல்ல இவர் தப்பிச்சுட்டா அந்த விஷம் உள்ள இறங்கி உடம்பு பூரா விஷத்தால இவர் மௌத்தாகணும் சொல்லி இஷாவுக்கு வந்து தக்பீர் கட்டினவர், இவர் தொழுகையில தக்பீர் கட்டினால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை மறப்பார் என்பதை தெரிந்து கொண்டவன் பின்னால் வந்து 3 குத்துக்கள் அப்படி ஆங்காங்கே கிழிக்கிறது.
எல்லாம் கிழிச்சு கொடல் வந்து வெளியே விழுது. அப்படியே மருத்துவத்துக்கா வேகமா கொண்டு வந்து மருந்தை ஊற்றினால் அப்படியே வெளியே மருந்து வெளியே வருது. மயக்க நிலையில் கடந்தவர் திடீரென்று தாஞ்சத்து நேரத்தில் எழுந்திருச்சு அவர் கேட்டாரு, அசல்லன்னா மக்கள்லாம் தொழுது முடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நான் தொழுகையில பாதியிலே விட்டுட்டேனே, மக்கள்லாம் கண்டினியூவா தொழுதுட்டாங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம். என்னை யார் குத்துனா, என்ன நிலைமை என்ன, அவனை எங்க என்றெல்லாம் கேட்காமல் அந்த நேரத்துல கூட கேட்டது அசல்லன்னா மக்கள் தொழுதுட்டாங்களா, என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா, இல்ல மக்கள் தொழுது முடிச்சுட்டாங்க, அப்படியானால் நான் தொழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க ஒது செய்யறது. அந்த நிலையிலும் கூட கடைசியில ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் மூத்தா போனேன். இஷாவை தொழுதுட்டு தான் என்ன செஞ்சாங்க. அந்த அளவுக்கு தொழுகையினுடைய விஷயத்துல பேணுதல் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா இஸ்லாத்திற்கும் ஒரு மோமினுக்கும் உள்ள மிக நெருங்கிய பந்தம்ங்கிறது தொழுகையை வச்சுதான். அதை விட்டோம்னா அதுக்கு பின்னால ஒன்றுமில்லை என்கின்ற அழுத்தமான செய்தியை தருகிற பாடம் தான், படிப்பினை தான் இந்த மேராஜினுடைய நிகழ்வு. மேராஜ் தொழுகையை தாண்டி வேற ஒன்றும் யோசிப்பதற்கு இல்லை. முழுக்க இந்த மேராஜினுடைய பயணமாகட்டும் அல்லது இந்த மேராஜில் அல்லாஹ் தந்த பெரிய கிஃப்ட் ஆகட்டும், எல்லாமே தொழுகை தான். அந்த தொழுகையை அல்லாஹு தாலா மற்ற கடமைகளை போல அல்லாஹு தாலா பூமியில ஒரு வசனமாக இறக்காமல் நேரடியாக அழைத்து அல்லாஹ் அதை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மரியாதையும் அல்லாஹ் அது விஷயத்துல எத்தனை பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறான் என்பதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற ஒரு வசனம், 3 நரகம் இருக்கிறது தொழுகை விஷயத்தில் அசட்டையானவர்களுக்கு. சகர், கை, வைல் என்று 3 நரகம் இதற்காக நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த மிஅராஜ் இதுவரை தொழுகையில் நம் பொடுபோக்காக இருந்தால் அது நமக்கு படிப்பினையாக பாடமாக இனி பேணுதலுடன் தொழுகையினுடைய விஷயத்தில் கவனத்துடன் எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த மிஅராஜ் ஒரு நல்ல ஒரு அறிவுரையாக இருக்குமானால் இன்ஷா அல்லாஹ் இந்த மிஅராஜை அல்லாஹ் கபூல் செய்தான் என்று அர்த்தம். எனவே வெறுமனே வரலாறுகளை தாண்டி கிடைக்கிற படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கைக்கான பாடமாக எடுக்க வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் தொழுகையினுடைய விஷயத்தில் நம்மை மிகுந்த பேணுதல் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறைவோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழ்கிற நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. அல்லாஹ் தஆலா மருத்துவமனையினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக. எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை அல்லாஹ் சலாமத்தாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய அமல்களில் அல்லாஹ் இஹ்லாஸை தந்தருள்வானாக. அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவானாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவானாக, அவனுக்கு பொருத்தமான வாழுகிற வாழ்க்கையை தருவானாக. நாம் இபாதத்து செய்த ஆபிதீன்களாக வாழுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருள்வானாக. அல்லாஹ் ஏழை குமர்களை அல்லாஹ் கரையேற்றி வைப்பானாக. அவருடைய கண்ணீரை அல்லாஹ் துடைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்திலே பறக்கச் செய்வானாக. கண் திருஷ்டி பொறாமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதமான தீங்குகள் நஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுபிச்சமான மகிழ்ச்சியான மன அமைதியான மன நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் குழந்தையை தந்த சாலிஹான குழந்தையாக தருவானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் சாலிஹாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடிய ஆபிதீன்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்து எல்லா விதமான சிரமங்களை விட்டும் பாதுகாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெற்று தொழுகையினுடைய விஷயத்தில் பேணுதல் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு